எத்திக்கல் ஹேக்கர்ஸ் அவங்களுடைய ஸ்கில்லை டெஸ்ட் அண்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு பிளேஸ் தான் இந்த ஹேக் த பாக்ஸ். அண்ட் இது ரொம்ப ஹார்டா இருக்கும் அப்படின்னு பிகினர்ஸ் யாருமே ட்ரை பண்றது இல்ல. பட் பிகினர்ஸும் ட்ரை பண்ற அளவுக்கு சம் சேலஞ்சஸ் இதுல இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த ஸ்பூக்கி பாஸ். ஜஸ்ட் இமேஜின், ஒரு டவுன்ல நடக்கிற ஹாண்டட் ஹவுஸ் பார்ட்டிக்கு இங்க வில்லேஜ்ல இருக்கிற கோஸ்ட் எல்லாமே அங்க போயிருக்கு. சோ நம்மளும் ஜாயின் பண்றதுக்கு அந்த கோஸ்ட்டுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் கோட நம்மளும் ஃபைண்ட் பண்ணணும். ஐ மீன் பாஸ்வேர்ட். இந்த சீக்ரெட் பாஸ்வேர்டை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இதுதான் நம்ம டாஸ்க். அந்த டாஸ்கோட நேம் ஸ்பூக்கி பாஸ். இந்த சேலஞ்ச் பத்தின மோர் இன்ஃபோ இதுல நீங்க பாத்துக்கலாம். லைக் இதோட கேட்டகரி அண்ட் இது எத்தனை பேர் சால்வ் பண்ணிருக்காங்க, இதோட ரேட்டிங் அண்ட் இது யாரு லான்ச் பண்ணா. தென் இந்த சேலஞ்சை ப்ளே பண்றதுக்கு இங்க நீங்க பாக்குற இந்த டவுன்லோட் ஃபைல்ஸ், அதாவது நமக்கு தேவையான நெசசரி ஃபைல்ஸ் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை என்னோட டெபினுக்கு நான் மூவ் பண்ணிக்கிறேன். தென் எல்எஸ்னு டைப் பண்ணதும் இங்க அந்த பாஸ் ஃபைலை பார்க்க முடியும். தென் ஸ்ட்ரிங்ஸ்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு டாட் ஸ்லாஷ் அண்ட் அந்த ஃபைலோட நேமை டைப் பண்ணி என்டர் பண்ணதுமே அந்த ஃபைல்ல இருக்கிற ரீடபிள் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிட்ட வந்து டிஸ்ப்ளே பண்ணும். தென் இதுல நமக்கு தேவையான ஹிடன் பாஸ்வேர்ட் இருக்கும். அண்ட் அந்த ஹிடன் பாஸ்வேர்டை காப்பி பண்ணிட்டு இந்த பாஸ் ஃபைலுக்கு எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் கொடுக்கணும். சோ chmod +x அண்ட் அந்த ஃபைலோட நேமை டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் அந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணதுமே இப்போ கோஸ்ட் நடத்துற அந்த பார்ட்டியில நம்ம ஜாயின் பண்றதுக்கு நம்ம கிட்ட சீக்ரெட் கோட் கேட்கும். நம்மளும் கோஸ்ட் தான் ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ண அந்த பாஸ்வேர்டை ஜஸ்ட் நான் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பார்ட்டிலையும் நம்ம ஜாயின் பண்ணிருப்போம். அதே சேம் டைம் நமக்கு தேவையான ஃபிளாகும் கிடைச்சிருக்கும். சோ கீழே பாருங்க, அந்த ஃபிளாகை ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். தென் HTTP ஸ்பூக்கி பாஸ் சைட்ல சப்மிட் ஃபிளாகை கிளிக் பண்ணி நம்ம காப்பி பண்ண ஃபிளாகை ஜஸ்ட் நம்ம என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம்.